ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 12/6/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சஷ்டி திதி இரவு 7:17 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் இரவு 2:10 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 2:10 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:18 முடிவடைந்து தைத்திலை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆரண்ய கௌரி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. அது போக இன்றைய நாளானது ஒரு ஷஷ்டி விரதம் இருக்க வேண்டிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:31 சந்திர உதயம் என்பது காலை 10:41 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11:23 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:16 முதல் 5:45 வரையில் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:08 முதல் 1:44 வரையிலும், யமகண்ட காலம் என்பது காலை 7:21 முதல் 8:57 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:33 முதல் மதியம் 12:08 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் 12:34 வரைக்கும் இந்த சூல தோஷம்ங்கிறது வியாபிச்சுட்டு இருக்கு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலும் சொல்லலாம், ஜோதிட தகவலும் சொல்லலாம். ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொல்றாங்களே, எல்லாருக்கும் தானே வாய் இருக்கு, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொன்னா அந்த பேச்சு திறமைன்னு சொல்றா இல்லையா, எவர் ஒருவரிடத்திலே அந்த பேச்சு திறமை என்பது நன்றாக இருக்கிறதோ அவர்களால் இந்த உலகத்திலே பிழைத்து கொள்ள முடியும், நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும்னு சொல்றார். இதை ஜோதிடவியல் ரீதியாக பார்த்தோம்னா நேற்றைய தினம் பார்த்தோம்னா லக்ன பாவம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒருவருடைய தலையெழுத்து அப்படிங்கிறது இந்த லக்னம் தான் தீர்மானிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இந்த பேச்சு திறமை, அதாவது வாயுள்ள பிள்ளைன்னு சொல்றா இல்லையா, இவர்களுக்கு ஜாதகத்துல பார்த்தோம்னா அந்த வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் பாவம் என்பது வலிமையாக அமைந்திருக்கும். உதாரணத்திற்கு ஒரு லக்னாதிபதியே போய் 2ல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னா ரொம்பவே அவங்க நல்லாவே பேசுவாங்க. அந்த பேச்சு திறமையின் மூலமாக அவர்கள் தங்களை நிலைநிறுத்தி கொள்வார்கள். ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, விஷயத்துல ஒன்றும் காலம் வெறும் வாய் சவடால் தான், அப்படியே வாயை வச்சே ஓட்டிகிட்டு இருக்காம்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அவர்களுடைய ஜாதகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் பாவம் என்பது வலிமையாகவே அமைந்திருக்கும். அந்த 2ஆம் பாவம் என்பது எப்படி தெரியுமா குறிக்கிறது, அதாவது வாக்குஸ்தானம் மட்டுமல்ல, அதையே தனஸ்தானம் அப்படின்னு சொல்றார். 2ஆம் பாவம் தான் தனஸ்தானமாகவும் அமைந்திருப்பதால் தன்னுடைய பேச்சின் மூலமாகவே, அந்த பேச்சு திறமையின் மூலமாகவே நன்றாக பேசி பேசியே ஒரு சம்பாதிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது நிறையவே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஒரு சில பேச்சாளர்கள்லாம் இருப்பா தெரியுமா, அவர்களுக்கு முழு நேர பேச்சாளர்களாகவே இருப்பார்கள். அவர்களுடைய அந்த மெயின் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னா பார்த்தாலே அதுவே அவர்களுடைய அந்த பேச்சு திறமையின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு சம்பாத்தியம்ங்கிறதே வந்துட்டு இருக்கும். அவர்கள் அனைவருக்குமே 2ஆம் பாவகம் என்பது வலிமையாகவே அமைந்திருக்கும். ஒரு 2ஆம் பாவகத்திலே குருவானவர் உச்சம் பெற்றிருந்தால், உதாரணத்திற்கு இப்படி எடுத்துக்கோங்களேன், ஒரு மிதுன லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த மிதுன லக்னத்திற்கு 10ஆம் பாவம் ஆகிய
தொழில் ஸ்தானம்ங்கிறது மீனம்ங்கிறது வரும். அதற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா குரு. அவர் 2லே உச்சம் பெற்றால், அதாவது கடகராசியிலே உச்சபலத்தோடு குருவானவர் அமர்ந்திருந்தால் அந்த மிதுன லக்னக்காரர்கள் நல்லபடியாக பேசுவார்கள். நல்வார்த்தைகளை சொல்லி அதையே தன்னுடைய தொழிலாகவும் மாற்றிக்கொண்டிருப்பார்கள். பெரும்பாலும் இவர்கள் ஆசிரியர்களாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் என்பது அதிகம். ஏன்னா 2ல குருங்கிறது வந்துருது இல்லையா, அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லோரும் அப்படியே கடைபிடிப்பார்கள், அவங்கள ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த திறனை கொடுக்கக்கூடியது இந்த 2ஆம் பாவம் தான். ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா 2ல புதன்கிறது உட்கார்ந்துட்டு இருக்கும். 2ஆம் பாவகத்திலே புதன் அமர்ந்திருந்தால் அவர்கள் ரொம்ப டாக்டிஸா பேசுவார். பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு இந்த 2ஆம் பாவம் என்பது கண்டிப்பாக வலிமை பெற்றிருக்க வேண்டும். அந்த 2ஆம் பாவகம் வலிமை பெற்றிருந்தால், அதாவது 2ல ஒரு புதன் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப டாக்டிஸா பேசி, ரொம்ப பிரச்சனையான நேரத்துல கூட நல்ல டாக்டிஸா பேசி அதை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி அவர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற திறன் அப்படிங்கிறதையும் கொடுத்துரும். இதைத்தான் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொல்றார். பிழைப்புன்னு சொன்னா அது ஒரு சம்பாத்தியம் கூட வச்சுக்கலாம் இல்லையா. ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம்னா இந்த பஞ்சாயத்து பேசி ஒரு விஷயத்தை முடிச்சு வைப்பா தெரியுமா. அதாவது கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்ற மாதிரி இல்லை, அடிதடியின் மூலமாகவோ அல்லது ஒரு வன்முறையின் மூலமாகவோ அந்த பிரச்சனையை தீர்க்காம அந்த மத்தியஸ்தம் பேசுறதுன்னு சொல்லுவா தெரியுமா. ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த பெரியவரை கூட்டுட்டு வாப்பா, அவர் பேசினார்னா எல்லாம் சால்வ் ஆயிடுன்னு சொன்னாங்கன்னா அவர்கள் இரு தரப்பிற்கும் அந்த காமனா பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க தெரியுமா. அதற்கும் அந்த 2ஆம் பாவகம் என்பது வேலை செய்ய வேண்டும். ஆக இந்த 2ஆம் பாவகம் என்பது வாக்குஸ்தானம் மட்டுமல்ல, தனஸ்தானம் மட்டுமல்ல, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்றா பாருங்க. ஒரு புத்திசாலித்தனம், ஒரு அறிவு கூர்மை, ஒரு புத்தி கூர்மை, ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட பேசக்கூடிய ஒரு திறன், எந்த இடத்திலே எங்கு எப்படி பேச வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும், அந்த அணுகுமுறை என்பது எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லித் தருவது அந்த ஜாதகத்திலே 2ஆம் பாவகம் என்பதுதான். எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த 2ஆம் பாவகம் என்பது வலிமை பெற்றிருக்கிறதோ, அதோடு லக்னாதிபதியும் 2லேயே அமர்ந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாயுள்ள பிள்ளைதான். அவர்கள் இந்த உலகத்திலே நல்லபடியாகவே பிழைத்து கொள்வார்கள். இதைத்தான் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.